ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எலக்ட்ரானிக்ஸ். போன வீடியோல நம்ம ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை எப்படி ட்ரூத் டேபிளா மாத்தலாம், ஒரு ட்ரூத் டேபிள எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷனா மாத்தலாம், எப்படி லாஜிக் டயக்ராமா கன்வெர்ட் பண்ணலாம், லாஜிக் டயக்ராம எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷனா மாத்தலாம் அப்படின்னு எல்லாமே தெளிவா பார்த்திருப்போம். இதெல்லாம் எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பூலியன் ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான். பட் அதுக்கு இன்னும் 2 டேர்ம் இருக்கு, மின் டேர்ம், மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு. ஸோ இந்த மின் டேர்ம், மேக்ஸ் டேர்ம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ அது என்ன அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் அண்ட் வீடியோஸ் போட போறேன். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா தான் என்னால வீடியோ போட முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பூலியன் ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பிரஷனா எழுதலாம். a + b அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனா எழுதலாம். தென் அதுக்கு ஒரு டயக்ராம் வரையலாம். நம்ம இந்த மாதிரி லாஜிக் சர்க்யூட் வந்து டயக்ராம் வரையலாம். தென் இந்த மாதிரி ட்ரூத் டேபிள் நம்மளால போட முடியும். ஓகேவா? 3 நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். இப்போ இன்னும் ஒரு 4 டேர்ம் இருக்கு, மின் டேர்ம், மேக்ஸ் டேர்ம், அப்புறம் எஸ்ஓபி அண்ட் பிஓஎஸ். இந்த மின் டேர்ம் அண்ட் எஸ்ஓபிக்கும் மேக்ஸ் டேர்ம் அண்ட் பிஓஎஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அதான் என்ன அப்படின்னு ஃபியூச்சர் வீடியோல ஒவ்வொன்றா பார்க்கலாம். பட் இந்த வீடியோல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது என்னன்னா, இந்த மின் டேர்மும் இந்த மேக்ஸ் டேர்மும் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் மின் டேர்ம்னா என்ன? மின் டேர்ம் அப்படின்னா அது ஒரு ப்ராடக்ட் டேர்ம். அதுல எல்லா வேரியபிளுமே எக்ஸாக்டா 1 டைம் மட்டும் தான் இருக்கணும். வேரியபிள் நார்மல் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்லைன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வேரியபிள்ஸ் இருக்கு, ஏ அண்ட் பி அப்படின்னு. ஸோ அந்த ஏ அண்ட் பி வேரியபிள்ஸ்க்கு மொத்தம் 4 காம்பினேஷன் இருக்கு. எதனால நமக்கு ஆல்ரெடி தெரியும், எத்தனை வேரியபிள் இருக்கோ அதோட ஃபார்முலா ட்ரூத் டேபிள் போடுறதுக்கு 2/2. ஸோ 2/2 4 இருக்கும். 4 ரோ போட்டுக்கிட்டேன். 4 ரோக்கான ட்ரூத் டேபிளுக்கு 2 டைம் 0, 2 டைம் 1 போட்டுக்கிறேன். தென் 1 டைம் 0 1 0 1 சொல்லிட்டு மாத்தி போட்டிருக்கேன். ஓகேவா? மொத்தம் 4 ரோ இருக்கு. எப்பயுமே டிஜிட்டல்ல 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண பாடுங்க. அதுக்கான மின் டேர்ம் எப்படி எழுதணும்னு ஆல்ரெடி குட்டியா ஷார்ட்டா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ அந்த மின் டேர்ம்னா எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மின் டேர்ம்னா ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எந்த டேர்மா இருந்தாலும் நீங்க அதை ப்ராடக்டா எழுதணும். அது மட்டும் இல்லாம நார்மலா நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும், 0னா பார், 1னா நார்மலா இருக்கிற வேரியபிள் அப்படின்னு தெரியும். இப்போ ஏக்கான வேரியபிளுக்கு எழுதுறேன் பாருங்களேன். ஏக்கானதுல 0 அப்படின்னா நான் ஏ பார் அப்படின்னு எழுதுறோம். 1 அப்படின்னா அதை நம்ம ஏன்னு எழுதணும். ஓகேவா? சிம்பிளா மின் டேர்ம்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது அது வந்து ஒரு ப்ராடக்ட்ல எழுதணும். அது மட்டும் இல்லாம 0னா ஏ பாரு, 1னா ஏ. இந்த 2 விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. முக்கியமா இந்த 0னா ஏ பாருன்றதையும் 1னா ஏன்றதையும் மறக்காதீங்க. இந்த இடத்துல பாருங்களேன், 0ன்னு இருக்கு, இங்க 0ன்னு இருக்கு. அதுக்கான டேர்ம் என்ன இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு. ஸோ 0னா என்ன சொல்லியிருக்கேன், பாருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல நான் ஏ பார் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பி இருக்கா, இங்க 0 இருக்கா, ஸோ இங்க பி பார். ஓகேவா? இப்போ அது மாதிரி இங்கே பாருங்க, 0 இருக்குன்னா ஏ பார், இங்க 1 இருக்கு, ஸோ ஏ, இங்கேயும் 1 இருக்கு, ஸோ ஏ. பட் அதே மாதிரி இந்த இடத்துல 1 இருக்கு, பட் மேல பி தான் இருக்கு, ஸோ அதனால பி. இங்க பி 0ன்னு இருக்கு, ஸோ பி பார். இங்க 1 இருக்கு, ஸோ பி. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கணும். தென் நமக்கு இன்னொன்று என்ன ஞாபகம் வரணும், ப்ராடக்ட்னு இருக்கு. ப்ராடக்ட்னா நமக்கு தெரியும், டாட் வைக்கணும். டாட் வைக்கணும் அப்படின்னா, ஸோ இங்க இருக்கிற பாருங்க, ஏ பார் இருக்கு, இங்க பி பார் இருக்கு, இதோ நடுவுல ஒரு டாட். இங்க ஏ பார் டாட் பி, இங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட். ஸோ அந்த டாட் வச்சது டேர்ம் தான் நம்ம வந்து மின் டேர்ம், அதோட ப்ராடக்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து ஷார்ட்டா ஸ்மால் m0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். தென் அடுத்து m1, அடுத்து m2, m3, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதை ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். இதுதான் நம்ம சிம்பிளா மின் டேர்ம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரூத் டேபிள் இருந்துச்சுன்னா அது எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்டா எழுதுறோம் பாத்தீங்களா, அதையும் நம்ம மின் டேர்ம் அப்படின்னு தான் சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் 1 இருக்கு ட்ரூத் டேபிள்னு பார்த்து அதுக்கான இன்புட்டை இந்த மாதிரி எழுதிடுவோம். அதுதான் நம்ம இந்த மின் டேர்ம்ஸ் அப்படின்னு சிம்பிளா சொல்றோம். இப்போ வாங்க மின் டேர்முக்கு அப்படியே ஆப்போசிட்டான கான்செப்டான மேக்ஸ் டேர்மை பத்தி பார்க்கலாம். மேக்ஸ் டேர்ம் அப்படின்றது சம் டேர்ம். அதாவது மேக்ஸ் டேர்ம்ல எவ்ரி வேரியபிள் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் இருக்கும், பட் வேரியபிள்ஸ்ல ஆர் ஆபரேஷன் மூலமா தான் கனெக்ட் ஆகும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மின் டேர்மை ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இங்க மேக்ஸ் டேர்ம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சம் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? சம் அப்படின்னா நம்ம என்ன தெரியும், பிளஸ். ஓகேவா? தென் அங்க நம்ம என்ன பார்த்திருப்போம், 0னா
பார் பார்த்துருப்போம். பட் இந்த இடத்துல டிஃப்ரெண்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜீரோனா பார் கிடையாது, 1 அப்படின்னா பார் போடணும். ஓகேவா? அங்க என்ன பார்த்தோமோ அப்படியே ஆப்போசிட். மின் டேர்ம்னா ப்ராடக்ட், ஜீரோனா ஏ பார், 1னா ஏ. இதே மேக்ஸ் டேர்ம்ல பாருங்க, மேக்ஸ் டேர்ம்னா சம், அதாவது பிளஸ், ஜீரோனா ஏ, 1னா ஏ பார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி பாருங்களேன், ஏன்னு இருக்கு, அது ட்ரூத் டேபிள் இருக்கு, அது எப்படி எழுதணும்? ஜஸ்ட் ஜீரோன்னு இருந்தா நம்ம ஏ அப்படின்னு தான் எழுதணும். இந்த இடத்துல ஜீரோ இருக்கு, ஸோ ஏ எழுதிக்கிறேன். பட் 1ன்னு இருக்கப்போ நான் ஏ பார்னு எழுதணும். இங்க 1ன்னு இருக்கப்போ நம்ம ஏ பார் அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பி இருக்கா, ஜீரோனா என்ன பண்ணணும்? பி அப்படின்னு எழுதணும். 1 இருந்துச்சுன்னா பி பார் எழுதணும், இங்க பின்னு எழுதணும், இங்க பி பார் எழுதணும். ஓகேவா? இப்போ நடுவுல இருக்கிறதுலாம் என்ன பண்ணணும்? நான் பிளஸ் போடணும். அதே மாதிரி நான் இங்க வந்து பிளஸ் போட்டுக்கிட்டேன். அது பிளஸ் போட டேர்ம் தான் இங்க வந்து மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்றோம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து மேக்ஸ் டேர்ம் எடுத்துக்கணும். ஒரு ட்ரூத் டேபிள்ல எப்பெல்லாம் எஃப் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருதோ அதை மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் டேர்ம்னா எப்பெல்லாம் எஃப் ஈக்குவல் டு 1 வருதோ அதெல்லாம் நம்ம ப்ராடக்ட் டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதே மேக்ஸ் டேர்ம் அப்படின்னா ஒரு ட்ரூத் டேபிள்ல எப்பப்பெல்லாம் எஃப் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கோ அப்பெல்லாம் எஃப் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிட்டு அதெல்லாம் வந்து இந்த சம் மூலயமா மென்ஷன் பண்ணுவோம். அதுல சம்ஸ் உங்களுக்கு பாக்குறப்போ இன்னும் நல்லா தெளிவா புரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு ரெண்டுத்துக்கான மின் டேர்ம் அண்ட் மேக்ஸ் டேர்மும் சிம்பிளா பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி குட்டி விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் டேர்ம் அப்படின்னா ப்ராடக்ட் டேர்ம், அதுல ஜீரோ அப்படின்னா பார் போடணும். ஓகேவா? அதாவது ஜீரோ அப்படின்னா ஏ பார் ஞாபகம் வச்சுக்கிறேன், 1 அப்படின்னா ஜஸ்ட் ஏ ஞாபகம் வச்சுக்கிறேன். இது இந்த இடத்துல பாருங்க, அப்படியே ஆப்போசிட். ஜீரோ அப்படின்னா என்ன பண்ணணும்? இது ஏ அப்படின்னு போடணும், 1 அப்படின்னா ஏ பார் அப்படின்னு போடணும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு 0 1 0 அப்படின்னு. ஸோ அந்த 0 1 0ல இது எப்படி போடணும்? ஜீரோனா பார் போடணுமா? ஸோ மேல பார் இருக்கு, 1னா அப்படியே போடணும், சினா மேல பார் பண்ணணும். அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க, ஏ பார் பி சி பார் அப்படின்னு. அப்போ அந்த ஏ பார் பி சி பார் அப்படின்றது வந்துட்டு அதோட இண்டெக்ஸ் நம்ம வந்துட்டு 2 அப்படின்னு குறிப்பிடுவோம். அதுதான் M2. ஓகேங்களா? தென் அது வந்து நம்ம ஸ்மால் எம்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணணும் இந்த மின் டேர்மை. இதே மேக்ஸ் டேர்ம் பாருங்களேன், அதே 0 1 0 இங்க போட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஏ பி பார் சி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? தென் அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பாருங்களேன், ஏ பார் பி சி பார் இருக்கா, இங்க அப்படியே ஏ பி பார் சி அப்படின்னு இருக்கும். இங்க எல்லாமே நடுவில் ஒரு டாட் இருக்கா, இப்போ அந்த டாட் இங்க எதுவுமே இல்லாம இங்க பிளஸ்ஸா இருக்கும். அவ்வளவுதான். அப்படியே மின் டேர்முக்கு ஆப்போசிட் தான் இந்த மேக்ஸ் டேர்ம். இந்த மேக்ஸ் டேர்ம் நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த மின் டேர்ம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த மின் டேர்ம். நெக்ஸ்ட், இந்த மின் டேர்முக்கு மேக்ஸ் டேர்முக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ ஒரு ட்ரூத் டேபிள் பாருங்களேன், எஃப் ஓட வேல்யூ தான் ஒரு அவுட்புட்னு வச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்பிரஷன்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. எஃப்ல வந்து ஒரு அவுட்புட் இருக்கு. இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் 1 இருக்குன்னு பாருங்களேன். இந்த இடத்துல வந்துட்டு 1 இருக்கு, இந்த இடத்துல வந்து 1 இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் நான் டிக் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு டேர்முக்கான எக்ஸ்பிரஷன் நான் எழுதுனா அதுதான் வந்துட்டு நான் மின் டேர்ம் அப்படின்னு சொல்றேன். சோ இதுக்கான டேர்மை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மின் டேர்முக்கான நான் எழுதுறேன் பாருங்களேன். இப்போ நான் மின் டேர்ம் அப்படின்னு போட்டுக்கிறேன். மின் டேர்முக்கான ஜீரோனா என்ன? இதுல ஏ பார், நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்ததுதான். இங்க இருக்கிற பில ஜீரோனா என்ன? அதே பி பார். ஓகேவா? தென் இங்க பாருங்களேன், 1னா என்ன? ஏ. தென் ஜீரோனா என்ன? பி பார். ஓகேவா? இப்போ இதுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும் இந்த இடத்துல. ஓகேவா? இங்கேயும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ பார் பி பார், அதுக்கப்புறம் இன்னொரு டேர்ம் என்ன? ஏ பி பார். ஓகேவா? ஸோ தென் என்ன பண்ணணும்? அது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு நம்ம இங்க ஒரு பிளஸ் அடிஷன் சிம்பிள் போட்டுக்கணும். ஓகேவா? இதோட வேல்யூ என்ன? 0. இதோட வேல்யூ என்ன? 2. அதை வந்து நம்ம மின் டேர்மை சம்மேஷன் அப்படின்னு தான் போட்டு எழுதணும். ஓகேங்களா? சம்மேஷன் போட்டு இந்த இடத்துல குட்டியா எம் போட்டுட்டு நீங்க எந்த ரோ இண்டெக்ஸ்ல இருக்கு? 0ல இருக்கா? ஸோ நான் வந்து 0 எடுத்துக்கிறேன். தென் இந்த இடத்துல இருக்கிறது என்னது? 2. ஓகேவா? வேல்யூ தான் இதோட 0. இதோட பைனரி வேல்யூ 0, இதோட பைனரி வேல்யூ 1, இதோட பைனரி வேல்யூ 2, இதோட பைனரி வேல்யூ 3. ஸோ ரெண்டு பைனரி வேல்யூ, இந்த 0லையும் 2லையும் வர பைனரி வேல்யூ தான் நம்ம சமேஷன் எம் போட்டு 0,2 எழுதுறோம். அதோட பூலியன் எக்ஸ்பிரஷனோட மின்னோட பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்ம இப்படிதான் எழுதணும். இது மேக்ஸோட பூலியன் எக்ஸ்பிரஷன் அதே மாதிரி எழுதி காட்டுற பாருங்க. மேக்ஸ்ல நான் என்ன பண்ணணும்? ஜீரோனா என்ன பண்ணணும்? ஏ அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இதே 1 அப்படின்னா நான் வந்து எழுதணும், பார் போடணும். இங்க என்ன இருக்கு? பி இருக்கா? சோ இங்க வந்து நான் பி பார் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரி, இந்த இடத்துல பாருங்க ரெண்டுமே 1 1 இருக்கு. சோ ரெண்டுமே பார் தான். சோ இந்த இடத்துல நான் ஏ பார் பி பார் அப்படின்னு எழுதுறேன். இதுக்கான எக்ஸ்பிரஷன் நான் எப்படி எழுதணும் அப்படின்னா, மேக்ஸோட எக்ஸ்பிரஷனை அப்படியே கொஞ்சம் மாத்தி எழுதணும். ஓகேவா? நடுவில் என்ன இருக்குன்னு அர்த்தம்?
பிளஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுத்தையும் தனித்தனியாக எழுதிக்கிறேன். ஏ பிளஸ் பி பார் அப்படின்னும் இங்க ஏ பார் பிளஸ் பி பார் அப்படின்னு எழுதிக்கணும் தனியா. ஏ பார் பிளஸ் பி பார் இந்த மாதிரி 2 டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேவா? பிராக்கெட் போட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து பிளஸ் போட்டேன்ல, இந்த இடத்துல வந்து டாட் வைக்கணும். அவ்வளவுதான். இதுதான் இதோட மேக்ஸ் டேர்மோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம ஒரு ட்ரூத் டேபிளை வச்சு ஒன்னெல்லாம் குரூப் பண்ணி இந்த மீன் டேர்ம் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஜீரோவெல்லாம் குரூப் பண்ணி இந்த மேக்ஸ் டேர்மோட பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதணும். இந்த மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம இந்த மின் டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மின் டேர்முக்கான கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ் டேர்ம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் தான் இந்த மின் டேர்ம். நீங்க மேக்ஸ் டேர்ம் கூட அந்த அளவு பார்க்க வேணாம். மின் டேர்ம்னா ப்ராடக்ட் நடுவில் இருக்க டாட்டு. ஸோ அதை வந்து நம்ம மல்டிபிளிகேஷன்ல எழுதுவோம். அது மட்டும் இல்லாம ஜீரோனா காம்ப்ளிமெண்ட், ஒன்னுனா நார்மல் வேல்யூ. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். அது மாதிரி முன்னாடி நம்ம எப்படி சமேஷன் எம்னு போட்டோமோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு பை மாதிரி போட்டு இந்த இடத்துல எம் எப்படின்னு போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட்ல எந்த 2 பைனரி வேல்யூ வந்துட்டு 0 வந்துச்சோ அதை வந்து இங்க 2 வேல்யூ இருக்கா, அதோட பைனரி வேல்யூ என்ன 1 3 ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல வந்து எழுதணும். ஓகேவா? இப்படிதான் நம்ம ஒரு மின் டேர்ம் அண்ட் மேக்ஸ் டேர்மோட எக்ஸ்பிரஷனா எழுதணும். ஓகேவா? எதுக்காக இங்க 0 அப்படின்னா இந்த 0 வச்சு நம்ம ஈஸியா வந்துட்டு என்ன வேல்யூ அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஜீரோவோட வேல்யூ என்ன, ஜீரோவோட மின் டேர்ம் வேல்யூ தான் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல பார்த்திருப்போம் பாருங்க. இதுதான் 0. ஓகேவா? இப்போ m 0ன்னு இருக்கு. ஸோ a பார் b பார்னு இருக்கா. இங்க 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு a பார் b பார். இப்போ இங்க இடத்துல 2ன்னு இருக்கா. ஸோ அந்த மின் டேர்ம்ல போயிட்டு 2ல பாருங்க என்ன இருக்கு, a b பார்னு இருக்கா. ஸோ அதுதான் இந்த இடத்துல a b பார். ஓகேவா? இப்போ அதுதான் நம்ம இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றையும் உட்காந்து இந்த ட்ரூத் டேபிள் மூலமா அப்படி போடாம இந்த 0,2 அப்படின்னு நம்ம எழுதிட்டு அதை நம்ம வந்து ஈஸியா இந்த டேபிள் வச்சு மாத்திக்கலாம் அப்படின்றதான் இதோட கான்செப்ட். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இந்த டேர்மோட மின் டேர்ம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. தென் இந்த டேர்மோட மேக்ஸ் டேர்ம் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ அதே ட்ரூத் டேபிள் வச்சு மின் டேர்மும் எழுதணும், மேக்ஸ் டேர்மும் எழுதணும். ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களோட ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மின் டேர்ம் அண்ட் மேக்ஸ் டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மின் டேர்ம் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம SOP POSனா என்ன, அதை எப்படி இது கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா மின் டேர்ம் அண்ட் மேக்ஸ் டேர்ம் பத்தி உங்களுக்கு ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். இந்த சீரியஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.